Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவர்கள் கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் எதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீங்கின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. சகரியா 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரை. சகரியா chapter 13 verse 1 to 9. verse 1. அந்த நாளிலே பாவத்தையும் அழுகையும் நீங்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். In the day there shall be a fountain opened to this house of the David, that to this inhabitants of the Jerusalem for the sin and for the uncleanness. வசனம் 2. அந்த நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்கிறவர்களையும் அசுத்த ஆவிகளையும் தேசத்திலிருந்து போய்விட பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். And it shall come to the pass in the day, said the Lord of the ashes, that I will cut off the names of the idols out of the lands, and they shall no more be and remember. And also I will cause the prophets and the unclean spirit to the pass out of the land. வசனம் 3. இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும் போதே அவனை குத்தி போடுவார்கள்.
And it shall come to the pass that when any shall and hate and prophesy, then his and fathers and his and mothers that and beget him shall and say unto him, Thou shalt and not live, for thou and speakest only in the names of the Lord, and his fathers and his mothers that and beget him shall and trust him to God when he and prophesied. வசனம் 4. அந்த நாளிலே தரிசனம் சொல்கிற அவனவன் தன் சொன்ன தரிசனத்திலே வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கும் இனி மயிர் போர்வையை போத்திக்கொள்ளாமல். And it shall and come to the pass in the days that and the prophet shall be and has made every one have the vision, when he hate and prophesied, nature shall and they wear a regard garments to the decay. வசனம் 5. நான் தரிசனம் சொல்கிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன். என் சிறுவயது முதல் ஒருவன் என்னை வேலைக்கு கொண்டான் என்பான். But he shall and say, I am no prophet, I am an housemaid man, for man to God me to the keep cattle from me youth. வசனம் 6. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, நீ உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்ட நாள் உண்டானவைகள் என்பான். And one shall and say unto him, What are these wonders in their hands? Then he shall and answer, Those with the which and I was and wandered in the house of my friends. வசனம் 7. பட்டயமோ என் மேப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மேப்பனோ விட்டு எப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும், ஆனாலும் என் கர்த்தரை சிறியவர் முதல் திரும்பி வைப்பேன். Hawake ho has sworn against me and shepherd, and against the man that and is my follows. Should the Lord of ashes smite the separate, and this separate shall be and scattered, and I will turn many hands upon the little ones. வசனம் 8. தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3 பங்கோ அதிலே மீதியாய் இருக்கும். And it shall and come to the pass that in all the lands, said the Lord, unto the pots therein shall and be cut off and die, but the third shall be left therein. வசனம் 9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியாய் உருக்குகிறது போல அவர்கள் உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். அதுவே என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். And I will and bring this third pot to God the fire, and I will refine them as silver is and refined, and I will try them as the gold is tried. They shall and call and my name, and I will hear them, and I will say, It is and my people, and they shall say, The Lord is and my God. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புது வருஷம் 31 டேட்டில் படிக்க வேண்டிய அதிகாரத்தை நான் இன்றைக்கி தான் படிக்கிறேன். எப்படி இருந்தாலும் நீ தூங்கிட்டு நாளைக்கு காலையில் படிக்கணும், வேண்டியதும் இருக்கும். இருந்தாலும் 31ஆம் படிக்க வேண்டியதை படிக்காமல் விடக்கூடாதுல, படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைஸ் புக்.
தன் கோப்பையை தூக்கிக் கொண்டு ரியான் எழுந்து மற்ற ஆண்களை பின்தொடர்ந்து வராந்தாவிற்கு சென்றான். கிறிஸ்துமஸ் அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் எப்போதும் ஒரு அற்புதமான நேரமாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த திருமணம் எப்போது முடியும் என்று அவனால் காத்திருக்க முடியவில்லை. லோரெனிடமிருந்து அவன் எவ்வளவு சீக்கிரம் விலகிச் செல்கிறானோ அவ்வளவு நல்லது. நட்சத்திரக்குறி லோரென் பாத்திரங்களை கழுவுவதற்காக சமையலறை தொட்டியருகே நின்று கொண்டாள். அவளுடைய சகோதரி பாத்திரங்களை துடைத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் உரையாடல் திருமண திட்டங்களைச் சுற்றியே இருந்தது. லோரென் ஜன்னல் வழியாக வராந்தாவை பார்த்தாள். அங்கே ஆண்கள் அனைவரும் ஊஞ்சல் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். உங்கள் திருமண ஆடைகளுக்காக நீங்கள் பார்க்க விரும்பக்கூடிய ஒரு பளபளப்பான பச்சை நிற துணி என்னிடம் இருக்கிறது என்று வெர்னா சொல்வதை அவள் கேட்டாள். அது மிகவும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஏற்றதாக இருக்கும். மேலும் நீங்கள் முன்பு குறிப்பிட்ட சிவப்பு மேஜை விரிப்புகளுக்கும் மெழுகுவர்த்திகளுக்கும் நன்றாக பொருந்தும். ஓ ஆமாம். தரையை பெருக்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து ஜாய்ஸ் குரல் கொடுத்தாள். பச்சை நிறம் உங்கள் செம்பட்டை முடிக்கு அழகாக இருக்கும். மேலும் லோரெனின் முடிக்கும் கூட. அதை நான் பார்க்க விரும்புகிறேன். அந்த துணிக்கான பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று எம்மா கிரேஸ் சொன்னாள். வெர்னா அவளுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஈர துணியை சமையலறை தொட்டியின் அருகில் போட்டாள். அப்படி பேசாதே. அது உனக்கு பிடித்திருந்தால் நீயே வைத்துக்கொள். ரியானின் முகத்தை தன் மனதிலிருந்து அழிக்க முயற்சிப்பது போல லோரென் ஒரு பெரிய பரிமாறும் கரண்டியை இன்னும் வேகமாக தேய்த்தாள். Lifting his mug, Ryan stood and followed the other men out to the porch. Christmas had always been a wonderful time for him and his family, but he couldn't wait for this wedding to be over. The sooner he could get away from Lorene, the better. Lorene stationed herself at the sink to wash the dishes while her sister dried. Behind her the conversation hovered around wedding plans. Lorene looked out the window toward the porch, where the men all sat in rockers. I have this shea-green material you might want to look at for your wedding dresses, she heard Verna say. It would be so Christmassy and go well with the red tablecloths and candles you mentioned earlier. Oh yeah, Joyce chimed in from her place sweeping the floor. Green would look lovely with your reddish hair, and Lorene's hair too. I would love to see it. I'll pay you for the material, Emma Grace said. Verna stepped beside her, dropping a wet cloth next to the sink. Don't be gaggish. You can have it if you like it. Lorene scrubbed a large serving spoon harder as if trying to erase Ryan's face from her mind. Piano box. சுரங்களுக்கும் ஒவ்வொரு சுர இடைவெளிக்கும் ஒரு பொருத்தமான ஓய்வு உள்ளது. முழு ஓய்வு ஒரு முழு ஓய்வு ஒரு முழு சுரத்தின் அல்லது 4/4 பங்கு ஓய்வுகளின் கால அளவு நீடிக்கும். ஒரு பாடலுக்கு 4/4 நேர குறியீடு இருக்கும்போது முழு ஓய்வுகள் ஒரு முழு அளவிற்கான கால அளவு நீடிக்கும். அவை இசைக்கோட்டின் நடுக்கோட்டிற்கு சற்று மேலே கோட்டின் அடிப்பகுதியில் இணைக்கப்பட்ட ஒரு சிறிய கிடைமட்ட செவ்வகமாக சித்தரிக்கப்படுகின்றன. 1/4 பங்கு ஓய்வு ஒரு 1/4 பங்கு ஓய்வு ஒரு முழு ஓய்வின் கால அளவில் 4/1 பங்கு அல்லது 1/4 பங்கு நீடிக்கும். 4/4 நேர குறியீட்டு கொண்ட இசையமைப்புகளில் ஒரு 1/4 பங்கு ஓய்வு ஒரு அளவின் 4/1 பங்கு கால அளவு நீடிக்கும். அவை ஒரு கரடுமுரடான மின்னல் போன்ற வடிவத்தில் சித்தரிக்கப்படுகின்றன.
Notes and have a corresponding rest for each note interval. Whole rest. A whole rest lasts the same duration as a whole note or 4/4 rests. When a song has a 4/4 time signature, whole rests will last for a single measure. They are depicted as a small horizontal rectangle attached to the bottom of the line on a staff directly above the middle line. Quarter rest. A quarter rest lasts 1/4 or 1/4 of the duration of a full rest. In compositions with a 4/4 time signature, a quarter rest will last for a fourth of a measure. They are depicted as a jagged lightning. Conflict books. மனித உரிமைகள் கடமைகள் மேலும் தீவிரமாக எடுத்துக்கொள்வது. மார்க்ஸ் கீப்பினி. சுருக்கமாக, சர்வதேச மனித உரிமை ஒப்பந்தத்தில் நாடுகள் ஒரு காட்சியாக மாறும்போது ஒரு சிறிய தவறு, அதாவது சித்திரவதை, இனப்படுகொலை எனக்கு நடந்தாலும் அதை தடுக்க, எங்கு நடந்தாலும் அதை தடுக்க, நாங்கள் சித்தரிக்கப்பட்ட அனைத்தையும் செய்ய, நாங்கள் சக்திக்கு உட்பட்டு அனைத்தையும் செய்ய அவர்கள் தங்களை கடமைப்படுத்துகிறார்கள். ஐந்தாவது வரிசை சாதாரண கடத்தல் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்கள் பற்றி அறிந்திருந்த அல்லது அறிந்திருக்க வேண்டிய, ஆனால் அத்தகைய தீங்குகளை தடுக்க முயற்சிக்க மாநிலங்கள் இந்த பிரிவுகளில் அடங்கும். அடுத்த புக்கு. அமெரிக்கா சீனா வர்த்தக தகராறின் போது சீனா மற்றும் அமெரிக்கா குறித்த அமெரிக்கா பொது கருத்து பார்வையாளர் கட்டமைப்பின் பங்கு மற்றும் பாகுபாடான ஊடக பயன்பாடு. லூசிஸ் ஹே, கிரே பிகின்சென் மற்றும் கி கூடோ. சுருக்கம்: இந்த ஆய்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் குறுக்குவெட்டு காட்சி சார்பற்ற ஊடக வெளிப்பாடு, உணரப்பட்ட பத்திரிகை கடமை அமைப்பு மற்றும் அமெரிக்கா சீனா வர்த்தக தகராறின் போது சீனா மற்றும் அமெரிக்கா குறித்த அமெரிக்கா பக்கங்களின் கருத்து ஆகியவற்றுக்கு இடையேயான உறவு ஆராய்ந்து இருக்கிறது. மாறுகளுக்கு இடையேயான உறவுகளை அளவிடுவதில் மக்கள் தொகையில் ஒதுக்கீடு இல்லாமல் ஒரு பெரிய வசதி மாதிரி ஆராய்ச்சியாளர்களின் பரிசீலிக்கலாம். எதிர்காலத்தில் தங்கள் சொந்த ஒப்பீடுகளை
செய்ய மற்றும் ஆராய்ச்சியாளர்களையும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். அவற்றின் முடிவுகள் நம்முடையதை பிரதிபலிப்பதல்ல, மாறிகளுக்கு இடையிலான உறவுகளை பொருளாதார ரீதியாகவும் ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவும். அடுத்த புக்கு இயக்கங்களின் வழியாக செல்வது. சுய விவரங்கள். இயக்கங்களின் வழியாக செல்வது. டேவிட் பவர்னின் பாடல்களுக்கு தீவிரமான அநியாயப்படுத்தலின் நடனம் அமைப்பு. அமண்டா ப்ரூசி எழுதியது. ஹெமண்டான் நகரம் அமையத்தில் நீங்கள் சுற்றி திரிந்த போதுமான நேரத்தை செலவிட்டால் இசைக்கலைஞர்கள் டேவிட் பைர்னை மிதிவண்டியில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அல்லது அந்த பங்குகள் இழந்து சென்றது. பின்னர் ரயில் நெருங்கி வரும் விசில் சத்தத்தையும் தொலைதூர் குரல்களையும் கேட்டோம். நாங்கள் திரும்பி பார்த்தபோது அணைதை இல்லத்திலிருந்து கடற்கரையிலே கால்பந்து விளையாடுவதற்கான குழந்தைகள் குழு ஒன்று வந்து கொண்டிருந்தது. பின்னர் ஒரு கணம் கழித்து நாங்கள் அவற்றை பார்த்தோம். அனைத்து பறவைகளும் கடற்கரையில் சறுக்கி செல்கின்றன. அவற்றிலே பல எங்களுக்கு மேல். நான் எண்ணிக்கையை இழந்தேன். எனக்கு சுதந்திரம் கொடு அல்லது எனக்கு மரணம் கொடு. இது அடுத்த புக்கு. மார்ச் 2817 ரிச்மண்டில் கூடிய வர்ஜீனியா சட்டமன்றத்தில் முன்பு காலனிகளின் உரிமைகள் குறித்து தனது சிறந்த உரையை பேட்ரிக் ஹெவன்ட்ரி நிகழ்த்தினார். புரட்சியின் போர் முழக்கமாக மாறி மேற்கண்ட உணர்வுகளுடன் முடிவுற்றது. யாரும் எப்படி பேசவில்லை. பேட்ரிக் ஹென்ரி அவர் எப்போது ஒரு தேசத்தை பொறுக்கும் தூண்டுவார். இட்ரூ கில்பின் அக்ரோஸ்ட் எழுதிய அக்ரூக்ஸ் ஹென்றி ஒரு ஜெனரல் இரண்டாம் நபராக கருதப்படும் நட்பு. சாரம் ஸ்தவ சந்தையை அவர் சுதந்திர பிரகடனம் எழுதவில்லை அல்லது கையெழுத்து கூட இல்லை.
ஷூட் கிளீப்பின் எக்ஸ்பென்ஸ் நீ அவன் டெக்கில் பங்களிப்பு எழுத்தாளராகவும். ஆதரவு கிங்ஸ்லிஸ் போராட்டர் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி பேராசிரியராகவும். ஹார்வர்டில் எமெரிட் தலைவராகவும் உள்ளார். அவர் சதாப்தத்தில் நெசசரி எட்ரோபின் கேரிங்ஸ் அப்போது அட் இட்ரன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதினார். மேலும் அமெரிக்காவில் சொற்பொழிவு பற்றி ஒரு புத்தகத்தில் பயனாற்ற வருகிறார். அவ்வளோதான். தூக்கம் வருது.